வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்மோட நிமிர்ந்த நெல் யூடியூப் சேனல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிகழ் நேரத்துல இன்றைக்கு சூழலை யார் முன்னிலை வைக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக 3வது இடத்துலதான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது எந்த தொகுதி, அந்த தொகுதியில அப்படின்னா இருமுனை போட்டி யார் யாருக்கு இடையில இருக்கு, அந்த இருமுனை போட்டியில இன்றைக்கு சூழல்ல முந்துறது யாரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1951 காலகட்டத்திலிருந்து நடந்து முடிந்த 17 பொது தேர்தல்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஜெயிச்ச அந்த தொகுதியில இன்னைக்கு ஏன் 3வது இடத்துக்கு போகுது அப்படிங்கக்கூடிய பின்னணியே ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கடந்த 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னாடி வரைக்கும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதியா இருந்துச்சு. அதாவது பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதியா இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் இந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிட்டு ராசா தொடர்ந்து ஜெயிச்சிட்டும் இருந்தாரு. அதற்கு பின்புதான் இந்த தொகுதி பொது தொகுதி ஆனது. இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன அப்படிங்கறத பேசிட்டு நம்ம வேட்பாளர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற தகவலுக்குள்ள போயிடலாம். அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பெரம்பலூர், திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள், கரூர் மாவட்டத்தினுடைய குளித்தலை, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் சேர்ந்ததுதான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 2 தொகுதிகள் தனி தொகுதிகளாகவும் இருக்கு. அதுல ஒன்று பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி, இன்னொன்று துறையூர் சட்டமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல கட்சிகளுடைய அமைப்பு ரீதியான பலம் என்னவா இருக்குன்னு பார்த்தா 6 சட்டமன்ற தொகுதிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வசம் தான் இருக்கு. அப்படி பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் இங்க சுழியமா இருக்கு. அதே மாதிரி இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில போட்டியிடக்கூடிய ஐஜேகே கட்சியினுடைய எண்ணிக்கையும் சுழியத்துல இருக்கு. பாஜகவினுடைய எண்ணிக்கையும் இங்க சுழியமா தான் இருக்கு. சரி, இந்த தொகுதியில யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கறத அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில பெரும்பான்மை ஜாதியினர் யாரு, இந்த தொகுதியில எப்படி ஜாதிய வாக்கள் இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை ஜாதியா இருக்கக்கூடியவங்க முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல உடையார் சமூகம் கணிசமான வாக்கு எண்ணிக்கையில இருக்கு. அதற்கு பின்பு பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கள் கணிசமான அளவுக்கு இருக்கு. அதற்கு பின்பு ரெட்டியார் சமூகத்தினுடைய வாக்கள் கணிசமா இருக்கு. அப்படின்னா இங்க நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார், அவர்களுடைய ஜாதிய ரீதியான பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் பேசிடலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு இதே பாராளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சவரு ஐஜேகே கட்சியினுடைய பாரிவேந்தர். SRM சொல்லக்கூடிய பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர், புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஓனர், ஏராளமான தெரிந்த முகம் அப்படின்னே நம்ம அவரை சொல்லிடலாம். இவ்வளவு பெரிய பின்புலத்தோட களமிறங்கின பாரிவேந்தர் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டார். அவர் இந்த முறை பாஜக கூட்டணியில இந்த தொகுதியில களமிறங்குறார். அவரை பொறுத்தவரை உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இங்க திமுகவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா திருச்சி மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய ஐகான் அப்படின்னு சொல்லலாம், சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர், திருச்சிக்கு அந்த பக்கமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான தூண்கள்ல இன்றைக்கும் தவிர்க்க முடியாத அடையாளமா இருக்கக்கூடியவர் KN நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த KN நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு இங்க போட்டியிடுறார். அவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த தொகுதிக்குள்ள மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய சமூகம் எது அப்படின்னு பார்த்தா முத்தரையர் சமூகம். அந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் விட்டுருக்குது யாருன்னா அதிமுக தான் விட்டுருக்காங்க. அதிமுகவுடைய வேட்பாளர் ST சந்திரமோகன் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். சோ தொகுதிக்குள்ள பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்த அதிமுக இந்த தொகுதிக்குள்ள 3வது இடத்துக்குள்ள ஏன் வருது அப்படிங்கறத தான் இனி வர்ற நேரங்கள்ல நம்ம ரொம்பவே விரிவா பேச போறோம். இங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு இப்ப வந்துடலாம். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறவரு பாரிவேந்தர். ஐஜேகே கட்சியினுடைய பாரிவேந்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இங்க களம் காண்டார். இவருக்காக மோடியே, பிரதமர் நரேந்திர மோடியை பிரச்சாரம் செய்துட்டு போயிருக்கிறது ஒரு பலமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில அவர் கடந்த 2019 ஜெயிச்சதுல இருந்து இந்த தொகுதிக்குள்ள ஏராளமான கல்வி சேவைகளை, அதே மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்களை தன்னோட சொந்த பணத்துல இருந்தே பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, அவர் திமுக கூட்டணியில ஜெயிச்சிருந்தாலும் அப்ப இருந்தே அவர் பாஜக சார்புடையவரா மாறிட்டாரு. பாஜக கூட்டணி பக்கமே நகர்ந்துட்டாரு. அதனால தொகுதிக்குள்ள பாஜகவினுடைய மத்திய அரசையும் பயன்படுத்தி சொல்லிக் கொள்கிற அளவுக்கு தன்னையும் நிலைநிறுத்தியிருக்காரு. அதாவது கல்வி நிறுவனங்களின் மூலமா ஒரு பக்கம் இந்த பகுதியில கல்வி வெளிச்சம் பாய்ச்சிடும். அதனால எனக்கு ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா, சாரி மன்னிக்கணும், என்னுடைய காலேஜ் பக்கம் வந்தீங்கன்னா இந்த தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு நான் ஃப்ரீயாவே அட்மிஷன் தரேன், டொனேஷன் வாங்காம அட்மிஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தினதா இருக்கலாம்.
அந்த தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் வாசிகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை கிடைக்க செய்ததா இருக்கலாம். இதெல்லாம் இவருக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதா பார்க்கப்படுது. சரி, அதே நேரத்துல இவருக்கு பலவீனம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, முழுக்க பாஜக கூட்டணி அந்த தொகுதிக்குள்ள அவ்வளவு வலுவா காலூண்டிரல. அதே நேரத்துல பாரிவேந்தருடைய பணிகளை மட்டுமே வச்சு அவர் முன்னகர்ந்துகிட்டு இருக்கிறது அவருடைய பலவீனமா பார்க்கப்படுது. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வேட்பாளர் அருண் நேரு இளையவர் அப்படிங்கிறது பெரிய பலமா பார்க்கப்படுது. மிக முக்கியமான பலமா பார்க்கப்படுறது அவர் KN நேருவினுடைய மகன் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளிதான். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்குது. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினரா இருக்கலாம், அல்லது பட்டியல் சமூக மக்கள் கிட்ட இங்க காலூன்றி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கமா இருக்கலாம், அது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் KN நேருவினுடைய மகன் அருண் நேருவுக்கு ரொம்ப பக்கபலமா அமையுது. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினுடைய சிவாரிசுல கட்சியினுடைய ரொம்ப இளையவரான அருண் நேருக்கு, அதாவது கட்சிக்குள்ள அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கறத தாண்டி வேற எந்த பொறுப்பும் இல்லாதவருக்கு சீட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அங்க KN நேரு திருச்சி மாவட்டத்தினுடைய தவிர்க்க முடியாத ஆளுமே. அங்க திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள வர்றதுனால இந்த தொகுதிக்குள்ள பொறுத்த வரைக்கும் அருண் நேருக்கு நல்ல செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வர்றத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா அவருடைய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு பெரிய பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, இளையவர் அப்படிங்கிறத தாண்டி அவரை கூட்டணி பலம் இதெல்லாம் சேர்த்துதான் அவர் முன்னகர்றாரு. KN நேருவினுடைய முகத்தால் மட்டும்தான் அவர் அறியப்படுறாரு. தன்னிச்சையா அவருக்கான ஒரு பெயரை இப்பதான் அவர் உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஏன்னா கட்சியிலேயே அடிப்பட்ட உறுப்பினர் அப்படிங்கிற பதவியிலேயே தான் அவர் இன்றைய வரை தொடர்ந்துட்டு இருந்தவர். இப்ப இனிமேல் அவர் ஜெயிச்சாதான் எம்பிங்கிற தகுதி நிலைக்கே அடுத்த கட்டத்துக்கு போவாரு. அடுத்ததா பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரமோகனை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர்ல MGR மன்ற மாவட்ட இணை செயலாளராக இருப்பவர். அவரை அந்த தொகுதி மக்களுக்கு பெரிய அளவுல தெரியல அப்படிங்கிறது பெரிய பலவீனமா பார்க்கப்படுது. தொகுதி மக்களுக்கு தெரியல அப்படிங்கறத தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூடிய கட்சியினருக்கே பலருக்கு அவரை தெரியல. அதே நேரத்துல அவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவர்களுடைய தம்பி துரைராஜ் அப்படிங்கிறவருடைய மகன் தான் சந்திரமோகன்கிறது ஒரு பலமா பார்க்கப்படுது. இவருக்காக முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி உள்ளிட்டவர்கள் களத்துல இறங்கி வேலை பார்க்கறது கொஞ்சம் பலமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல முன்னாள் MLAக்கள் கொஞ்சம் பேர் களப்பணி ஆற்றினாலும் கூட KN நேரு கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு பணபலம் அதிகார பலம் உள்ள ஒரு குடும்பம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரிவேந்தரை பொறுத்தவரை ஒரு SRM கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அவரு பெரிய சாம்ராஜ்யம் அவ்வளவு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த 2 பேருக்கும் இடையில பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஈடு கொடுக்க முடியாததுனால அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னாலும் கூட இந்த இருவருக்கும் இடையில ஈடு கொடுக்க முடியாம கொஞ்சம் பின்தங்குகிறார் சந்திரமோகன். அந்த வகையில பார்த்தா சந்திரமோகன் இப்பொழுது 3வது ரவுண்டுல தான் இந்த தொகுதிக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பேராசிரியர் தேன்மொழியை பொறுத்தவரை மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தங்களை ஆதரிப்பாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில அவங்களும் களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருமுனை போட்டி தான் அங்க நிலவரத நம்மளால பார்க்க முடியுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்தில் தான், பின்தங்கிய நிலையில் தான் அந்த தொகுதியில இன்றைக்கு நம்ம இந்த பேசுற நிகழ்நேரத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருண் நேருக்கும் பாரதிய ஜனதா கூட்டணியில IJK சார்பில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தருக்கும் இடையில தான் கடுமையான ஒரு போட்டி நிலவரத பார்க்க முடியுது. அந்த ரேஸ்லயும் ஒரு கடுகளவுக்கு இன்றைக்கு களச்சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக உணர முடிகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில தினங்கள் இருக்கிறது. பாரிவேந்தர் எந்த வகையான காய் நகர்த்தல்களில் இவரை முந்தி செல்ல போகிறாரா, அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய முன்னிலையை அருண் நேரு தக்க வைக்கப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.